ஹாய் முத்தே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட டெய்லி vlog பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேங்க. அதனால ஃபஸ்ட்டாக நான் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் செய்ய பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வந்தேன். ஏன்னா இந்த இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு நான் எடுத்து பண்ணும்போது என்னோடய ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும். அடுத்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரீல்ஸ் மாதிரி நான் பண்ணலை, சும்மா எடுத்த ஃபோட்டோஸை வீடியோஸை எடிட் தான் பண்ணேன். அதில் சாங்ஸ் வந்துட்டு கொடுத்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டைமில் எப்போவாவது சில டைம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதிலே நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சாம் 119 சேலஞ்ச் இருக்குது, ஸோ அதை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து 1 to 1.5 hours இதில் நான் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஷூட்டிங்க்கு அந்த மாதிரி நான் கொஞ்சம் டைமை இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கூட ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் தான். நம்ம லைஃப் இப்படி இருக்கே, நம்மளோட படித்தவங்க எல்லாருமே வந்துட்டு க்ரோஅப்பாக இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்காமல் நமக்கு இந்த லைஃப்பில் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதை இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்பாக நம்ம கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய ப்ரேயர் டைம். என்னோடய ப்ரேயர் இல்லைன்னா நான் இல்லவே இல்லைங்க. ஸோ ஜீசஸ்கிட்ட என்ன அந்த தனிப்பட்ட டைம், அதாவது 1 hour, 1 டேக்கு 1 hour கண்டிப்பாக டெய்லி நான் கொடுத்துருவேன். அன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃபாஸ்டிங் வேறு, ஸோ கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவேன். பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய பையனும் அந்த டைம் கொஞ்சம் வந்து விளையாடிட்டு இருந்தான். ஸோ நான் ப்ரேயர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ப்ரேயரில் இருக்கும்போது ஜீசஸ் தான் ஃபஸ்ட்டு, மீதி எல்லாமே நெக்ஸ்ட்டு. அதில் எனக்கு ஒரு கான்செப்ட், ஜீசஸ்க்காக யாரனாலும் வெறுக்கலாம், பட் யாருக்காகவும் நான் ஜீசஸை வெறுக்க மாட்டேன். இது என்னோடய கான்செப்ட். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரையும் நேசிங்க, பட் ஒரு சில பேர் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அந்த டைம். ஆனால் ஜீசஸை நம்ம ஏற்றிருக்கோம் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த டைமை நான் கவலைப்படுறதே இல்லை. ஜீசஸ் கிட்டே போயிருந்து என்னோடய கஷ்டத்தை சொல்லும்போது எனக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் கிடச்சது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சொன்னது மாதிரி என் பையனும் வந்துட்டான் பார்த்தீங்களா? ஆமாம், அவனும் வந்துட்டான். அவனுக்கும் 2 வசனம் சொல்லி கொடுப்பேன், அவனுக்கும் சாங்ஸ் சொல்லி கொடுப்பேன். ஜாலியாக விளையாடுவான், கைத்தட்டி பாடுவான். அதுக்கப்புறமா கொஞ்சம் விளையாடி கொஞ்சம் நேரம் இருந்தான். நெக்ஸ்ட் அவன் இறங்க ஆரம்பிச்சிட்டான். சரி, இனி கொஞ்ச நேரத்தில் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ப்ரேயரையும் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், சீக்கிரமாக முடிச்சுட்டு அவனுக்கு வந்துட்டு இனி அவனுக்குள்ள விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவனுக்கு தலைக்கு எண்ணெய்லாம் அந்த டைம் நான் ப்ரேயர் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைமே, கொஞ்சம் முடிக்கக்கூடிய டைமே அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவன் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு குளிக்க வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு ட்ரெஸ் போட்டேன். அதுலேயும் இந்த பனியன் அன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடித்ததுனால சரி இந்த பனியன் போடலாம், அது கொஞ்சம் சின்னதாயிடுச்சு, அதை போட்டேன். அப்போது ஆகுன்னு என்ன அழுக ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அவனை சமாதானப்படுத்தி, ஆமாம் இனி இந்த மாதிரி பனியன்ஸ் எல்லாமே எடுக்கக்கூடாது சின்ன பிள்ளைங்களுக்கு. நான் இது கொஞ்சம் அவனுக்கு கை இல்லாமல் இருக்குமே, சரி போடலாம் அப்படின்னு தெரியாமல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அவன் அழுதான். அப்புறமா அவனை கொஞ்சம் அழுகையெல்லாம் அமர்த்திட்டு அப்புறமா அவனுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு, ஆமாம் நான் ரைஸ் வந்து இப்போவே ஆரம்பிச்சிட்டேன் 1 வயசுல. ஏன்னா அவன் வந்து சாப்பிடுவான், அதனால சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ப்ராப்ளம் எதுவுமே இப்போது வரைக்கும் இல்லை, காட் கிரேஸ்னால். அதுக்கப்புறமா அவனும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான், நானும் அது கூடயே சாப்பிட்டுட்டேன். அந்த நேரமே என்ன சாப்பிட விடவே கிடையாது, எடுத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருந்தான். அப்பப்போ அவனுக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுவேன். நான் சாப்பிட்ற டைம்லாம் பார்த்தா 3:30 எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவனுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அவனையும் கொஞ்ச நேரம் நான் தூங்க வச்சுட்டு தான் நானும் சாப்பிட்டேன். ஆனால் இப்படி நம்ம கிட்ஸ் கூட விளையாடுறது கூட நமக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டான இந்த பார்ட்டு தான்.
இப்போ நம்ம லோன்லியாக இருக்குமே, நான் முன்னாடிலாம் நல்ல லோன்லியாக இருந்திருக்கேன். அந்த டைம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் இந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷன் கிடைக்கல. ஸோ இந்த சுச்சுவேஷன் கிடைக்கும்போது நமக்கு இதில் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலுமே நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இது நம்ம அந்த டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த டைமில் ஜீசஸ் நம்மளை எவ்வளோ இதாட்டு வச்சுருக்காங்க, சந்தோஷமாக வச்சுருக்காங்கன்னு இதை நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுக்காமல் ஜாலியாக எடுக்கணும். சின்ன விஷயம் நடந்தாலும் அதை நம்ம பெருசாக எடுக்காமல் நம்ம லைஃப் இன்றைக்கி இன்னொரு நாள் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்த நிமிஷம் கூட நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவாக எடுத்து ஜாலியாக நம்ம வாழ்கிறோன்னு நினச்சா வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இன்னும் நீளமாக போகாதா அந்த ஒரு தாட்டு தான் நமக்கு வருமே தவிர என்ன லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஸோ எப்போவுமே வந்துட்டு அதை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாச்சு. அவனையும் தூங்க வச்சுட்டு நான் அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. கீழே வந்து கிச்சனில் சமைக்கிறதுக்கு இன்றைக்கி வாழைத்தண்டு இட்லி தான் வச்சேன். ஸோ அதுவும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி அவங்க வந்து சாப்பிட்றது தான் மிச்சம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஸ்ட்ரெஸ் லைஃப், ஃப்ரீ லைஃப். ஸோ நீங்களும் அப்படி சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ